நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழ் வெப் டிவியின் தமிழ் மருத்துவம். யூஸ்வலாக நம்ம ஃபேஸ் சோப் போட்டு வாஷ் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக கடலை மாவு பயன்படுத்தினா நமக்கு என்னென்ன நன்மையெல்லாம் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். டெய்லி நம்ம சோப் போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது நம்ம சருமத்தில் இருக்கக்கூடிய அதிகமான எண்ணெய் வெளியே போயிடும். அதனால நம்மளுடைய தோல்லாம் ரொம்ப வறட்சியாக இருக்கும். இதனாலே நமக்கு ஃபேஸில் நிறைய பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. இதை தவிர்க்கிறதுக்காக தான் நம்மளுடைய முன்னோர்கள் காலங்காலமாக கடலை மாவு தான் யூஸ் பண்ணிட்டு வந்தாங்க. அதே மாதிரி நாமும் சோப்பு யூஸ் பண்ணாமல் கடலை மாவை கொண்டு நம்மளுடைய ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணோம்னா அதில் ஏராளமான நன்மைகள் கிடைக்கும். அது என்னன்னு பார்க்கலாம். யூஸ்வலாக நம்ம வெயிலில் வெளியே போயிட்டு வந்தோம்னா நம்மளுடைய ஃபேஸ் எல்லாம் ரொம்ப கருப்பாக மாறிடும். இதை நீங்கள் சாதாரணமாக சோப் போட்டு வாஷ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸில் இருக்கக்கூடிய கருமையெல்லாம் போகவே போகாது. ஆனால் அதுவே நீங்கள் கடலை மாவு யூஸ் பண்ணி உங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிங்கன்னா ஃபேஸில் உள்ள கருமையெல்லாம் நீங்கள் ரொம்ப பளிச்சுன்னு இருப்பீங்க. அதே சமயம் நம்ம ஃபேஸில் உள்ள டெட் செல் இருக்கும், நம்ம ஃபேஸ் சருமம் எல்லாத்துலேயுமே இருக்கும். அந்த டெட் செல்லை கடலை மாவை கொண்டு நீங்கள் நல்லா தேய்ச்சி கழுவுனீங்கன்னா சருமத்தில் உள்ள டெட் செல்லாம் வெளியே போயிடும். சருமம் ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். கடலை மாவில் இயற்கையாகவே ப்ளீச்சிங் தன்மை அதிகமாக இருக்கும். அதை வச்சு நீங்கள் டெய்லியுமே முகத்தை கழுவிட்டு வந்தீங்கன்னா உங்களோட சரும நிறம் அதிகரிக்கும். ஃபேஸ் ரொம்ப பளபளப்பாக இருக்கும். அதே மாதிரி கடலை மாவை வச்சு முகப்பரு வராமலும் தடுக்க முடியும். கடலை மாவை வச்சு நீங்கள் முகத்தை கழுவிட்டே வந்தீங்கன்னா சருமத்தில் உள்ள அதிகப்படியான எண்ணெயெல்லாம் போய் முகப்பரு வர்றது குறையும். இதை நீங்கள் அடிக்கடி செஞ்சுட்டே வந்தீங்கன்னா முகப்பரு வரவே வராது. இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள்.